நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்க போகிறீங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் பார்க்கணுங்கிறத ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட், பேரண்ட் டாக்குமெண்ட். பேரண்ட் டாக்குமெண்ட்டில் இதுக்கு முன்னாடி 3 பேர் வாங்கி விற்றுந்தா கூட அந்த 3 பேரோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்டுமே வந்து பேரண்ட் டாக்குமெண்ட் தான். பட்டா, வீடு கட்டுற மாதிரி லேண்டாக இருக்கும், அந்த லேண்டோட டாக்குமெண்ட். அப்ரூவல் வாங்கி தான் வீடு கட்டுவோம், அந்த பில்டிங் அப்ரூவல் டாக்குமெண்ட். அண்ட் வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட், அப்புறம் லேட்டஸ்ட் இசி, அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், மெட்ரோ டேக்ஸ், இபி பில்லு, அந்த அப்பார்ட்மெண்ட் இருக்கிற அசோசியேஷனில் அப் டு டேட் மெயின்டெனன்ஸ் பே பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நாலுமே வந்து நோ டியூஸில் இருக்கான்னு செக் பண்ணணும். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த அப்பார்ட்மெண்ட் முன்னாடி பேங்க் லோன் இருந்துச்சு, இல்லை இப்போ பேங்க் லோனில் இருக்குன்னா கூட பேங்க்லேருந்து என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்கணும். லோன் அடைச்சதுக்கான என்ஓசி சர்டிஃபிகேட் ஆர் எம்ஓடி இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் தைரியமாக அந்த அப்பார்ட்மெண்ட் வாங்கலாம். அண்ட் ஒரு அட்வொகேட் டீமை வச்சு லீகலாக செக் பண்ணியே வாங்குங்க, அதான் எப்போவுமே சேஃப். தேங்க்யூ.